இவ்வளவு கொச்சையா அருவருப்பா யாரை பற்றியும் சொல்லாம உதயநிதியிட்ட பேட்டி எடுத்தது மட்டும் ஏன் இவருக்கு இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகுது? ஏன் அந்த பத்திரிகையாளர் அப்படி கேவலமா பேசுறாரு? 20,000 புக்கு படிச்ச அண்ணாமலை இந்த கிராமத்து பழமொழி மட்டும்தான் அவர் படிச்சிருக்கிறார். எது? பல்லுபடாம பேசணும் அப்படின்னு. பல்லுபடாம பேசணுன்றது என்ன மீனிங்ன்றது உலகத்துக்கே தெரியும். இல்ல அவரு பாக்குறதுக்கு நேரமே இல்லை. ஏன்னா அவர் தினசரி ஒரு வாட்ஸ்அப் காலில் 50 ஆடியோ வீடியோ வந்துகிட்டே இருக்கு. அது திருச்சியில இருந்து சூர்யா அனுப்புறாரா, டெய்ஸி அனுப்புறாங்களா, ஏடி ராவன் அனுப்புறாரா, மதன் ரவிச்சந்திரன் அனுப்புறாரா? அவர் டெய்லி நைட்டு 10 மணிக்கு தூங்கிட்டு இந்த வீடியோ ஆடியோ செக் பண்ணி பஞ்சாயத்து பண்றதான் வேலை. அவர் பாத யாத்திரை எதுக்கு போறாருன்னு நினைக்கிறீங்க? உதயநிதி நம்மளோட மேல வந்துருவாரோ அப்படின்னு ஒரு பயம், வேற ஒண்ணும் இல்லை. அந்த உதயநிதி செங்கலை காட்டின உடனே முடிஞ்சு போச்சா இல்லையா? இந்த காண்டு வெறியெல்லாம் அண்ணாமலைக்கு நிறையவே இருக்கும். தந்தி டிவிலையோ தொந்தி டிவிலையோ அல்லது சாணக்கியாலேயோ இல்லது ஆதன் தமிழ் இதுல எல்லாம் உட்கார வச்சு, என்ன அண்ணாமலைஜி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, கட்சி வளருதா, மயிலிறக விசிறி கேட்பாங்க. அண்ணாமலைக்கு தெம்பு, திராணி, துணிவு, தைரியம் இருந்தா நீ அரண்சைக்கு இன்டர்வியூ கொடுக்க வாரியா? அந்த இன்டர்வியூ நீங்க எடுக்க வேணாம், ஆசிப் எடுக்க வேணாம், தேவா எடுக்க வேணாம், அல்லது நம்ம மகிழன் எடுக்க வேணாம், நம்ம தம்பி அஜித்தே எடுத்தா போதும். சிடி போட்டு பாருங்க தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. என்ன கேடி ராவன் வீடியோவா? நான் 2 மில்லியன் 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனலுக்கு தான் இன்டர்வியூ கொடுப்பேன், உங்களை மாதிரி இந்த சில்லற சேனல்கள்லாம் கொடுக்க மாட்டேன், என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மிரட்டுறாரு. அப்ப இப்படிப்பட்ட அண்ணாமலை நம்ம சேனல்கள்லாம் என்ன வச்சு ஓமை கார்டுன்னு கத்தினாரு, ஜி தானே கத்தினாரு. அப்புறம் பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு செட்டப் பண்ணி ஒரே ஒரு கேள்வி, அந்த கேள்வி என்னன்னு சொல்லி அவருக்கு டியூஷன் கொடுத்து அதெல்லாம் எழுதி கொடுத்து அப்படித்தானே அவர் பதில் சொல்லியிருக்காரு. உலகத்திலேயே பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாத ஒரே. ஆனா ஒரு முறை அமித்ஷாவும் மோடியும் உட்கார்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி பாராளுமன்ற பிஜேபி எம்பிக்கள் கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் நாளைக்கு எங்கெங்கெல்லாம் நான் பஞ்சு பேசுவேன், கைது கட்டணும், கைடு கொடுத்து இப்படிதான் கூட்டு வராங்க. பாராளுமன்றத்திலையும் நீ கேள்வியை சந்திக்கல, பிரஸ்ஸையும் நீ சந்திக்கல, மக்களையும் சந்திக்கல. இப்போ ராகுல் காந்தி ஊர்வரா போறாருல்ல, இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்றாரு? எனக்கும் அழைப்புதல் வந்தது, எனக்கு கால் வலி சரியாயிடுச்சுன்னா போயிடுவேன். ஏன்னா ரொம்ப காலமா நான் அம்மா கால்லையும் அப்புறம் அண்ணி கால்லையும் சசிகலா கால்லையும் விழுந்து தவழ்ந்து போனதுனால கால் முட்டி வலி அதிகமா இருக்கு, அது சரியாயிடுச்சுன்னா நான் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ இன்றைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருந்தார். அது இப்போ சர்ச்சை ஆயிருக்குது. டெய்லி நடத்துறாரு. இருந்தாலும் இந்த முறை அவர் கொஞ்சம் வேற மாதிரி பேசிட்டாரு. பல்லுபடாம கேள்வி கேட்குறாங்க, பல்லுபடாமன்னு அடிக்கடி சொல்றாரு. அது ஒரு பத்திரிகையாளரை பார்த்து இது போல அவர் எல்லாரையும் தான் நேர்காணல் செஞ்சிருக்காரு. அண்ணாமலையும் நேர்காணல் செஞ்சிருக்கிறார், வானதி சீனிவாசனை நேர்காணல் செஞ்சிருக்கிறார், கார்த்திகை செல்வன், எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பிரபலமான பத்திரிகையாளரும் நேர்காணல் செஞ்சிருக்காரு. நம்மளும் பார்த்துருக்கிறோம். அவர் ஒரு தலைமை செய்தியாளர், அதுக்கே உரிய நாணயத்தோடு அவர் பேசியிருப்பார். பதில் சொல்றவங்க பதில் சொல்லுவாங்க. ஆனா இவ்வளவு கொச்சையா அருவருப்பா யாரை பற்றியும் சொல்லாம உதயநிதியிட்ட பேட்டி எடுத்தது மட்டும் ஏன் இவருக்கு இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகுது? ஏன் அந்த பத்திரிகையாளர் அப்படி கேவலமா பேசுறார்? அண்ணாமலை பிரஸ் மீட் கொடுக்கறது அப்படின்றது மூலமாக தன்னை ஒரு தலைவராக காட்டிக்கொள்வதற்கு தொடர்ந்து முயற்சி தான் செய்யறாரு. தலைவர் தானங்க அவரு. இல்ல, அவரு மதன் ரவிச்சந்திரன் ஸ்டிங் ஆபரேஷன்ல அது என்னது அர்ஜெண்டா ஒரு திருக்குறளை விட உனக்கு சொந்தமா யோசிச்சு கூகுளில் போட்டேன்னா வரப்போகுது, அதுவே உனக்கு தெரியல. இவர் சுமன் சி ராமன் அந்த திருவள்ளுவர் காவி சாயம் கவர்னர் கேவலப்படுத்தினார் இல்லையா திருவள்ளுவரை, அந்த பேட்டியில் ராஜா திருவேங்கட கெஞ்சுறாரு, டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் அவர்களே ஒரு குரல் சொல்லுங்க அப்படின்னா அந்த ஆள் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. தேடிட்டு இருந்தார் திருக்குறள், அப்ப கூட சொல்ல முடியல. இப்ப அண்ணாமலை திருக்குறள் சொல்ல முடியாத அண்ணாமலை, 20,000 புக்கு படிச்ச அண்ணாமலை, அதுல இந்த கிராமத்து பழமொழி மட்டும்தான் அவர் படிச்சிருக்கிறார். எது? பல்லுபடாம பேசணும் அப்படின்னு. பல்லுபடாம பேசணுன்றது என்ன மீனிங்ன்றது உலகத்துக்கே தெரியும். இப்போ நம்ம அது என்னன்னு விளக்கி பேச முடியாது. விளக்கம் வேணும்னா நீங்கள் அண்ணாமலைகிட்ட தான் நீங்கள் கேட்கணும். அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், உதயநிதி ஸ்டாலின் அந்த இன்டர்வியூ கொடுத்தது அவருக்கு பிரச்சனை என்ன. இப்போ அவரே அது மட்டும் சொல்லலை, அந்த இன்டர்வியூவில் இது ஒரு மார்க் இன்டர்வியூ, செட்டப் இன்டர்வியூ, ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு டேட்டாலாம் சொல்கிறாருல,
எத்தனை கேள்வி? 38 கேள்வி, 48 நிமிடம். ஒரு கேள்விக்கு 1 நிமிடம் தான் பதில். எவ்வளவு துல்லியமா டேட்டாலாம் வந்து அவரு கரெக்ட் பண்ணி செக் பண்ணிருக்காரு. டேட்டா அனாலிசிஸ்ல ரொம்ப கிங் போல இருக்கு. இல்லைங்க, ஒரு துணை முதல்வராக வரப்போகிறார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தலைவர், ஒரு அமைச்சரா இருக்கிறார், இளைஞரணி தலைவரா இருக்கிறார். கொஞ்சம் விரிவா பேசியிருக்கலாம். இல்ல, அந்த கேள்வியுமே அவர் கேட்கிறாரு. நீங்க துணை முதல்வராக வரப்போறீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் கேட்கிறாரு. இல்ல, நாங்க எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாகத்தான் நாங்க வேலை செய்ய போறோமே தவிர இது வதந்தி, பொய் செய்தி அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை இந்த இன்டர்வியூ வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க அமைச்சரான பிறகு உங்க அம்மா என்ன நினைச்சாங்க, அப்பா என்ன நினைச்சாங்க, தாத்தா என்ன நினைச்சு, தாத்தா கலைஞர் வந்து உயிரோடே இல்லை, இப்ப இதைத்தான் கேட்டாங்கன்ற மாதிரி வந்து அவர் இன்டர்வியூவே பார்க்கல. இல்ல அவரு பாக்குறதுக்கு நேரமே இல்லை. ஏன்னா அவர் தினசரி அவருடைய வாட்ஸ்அப் காலில் 50 ஆடியோ வீடியோ வந்துகிட்டே இருக்கு. அது திருச்சியில இருந்து சூர்யா அனுப்புறாரா, டெய்ஸி அனுப்புறாங்களா, கேடி ராவன் அனுப்புறாரா, மதன் ரவிச்சந்திரன் அனுப்புறாரா, அவர் டெய்லி நைட்டு 10 மணிக்கு தூங்கிட்டு இந்த வீடியோ ஆடியோ செக் பண்ணி பஞ்சாயத்து பண்றதா அவர் வேலை. அவர் பாத யாத்திரை எதுக்கு போறாருன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு? இந்த ஆடியோ வீடியோ பஞ்சாயத்து பேசுறது தான். பகல்ல வந்து பஸ்ல சொகுசு யாத்திரை, நைட்டு வந்து ஆடியோ வீடியோ பஞ்சாயத்து. இப்போ இந்த ஆடியோ வீடியோ பஞ்சாயத்து புகழ்பெற்ற பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவரான, தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரான அண்ணாமலை இந்த உதயநிதி இன்டர்வியூ பார்த்துட்டு அந்த இன்டர்வியூ பார்க்கல. அந்த இன்டர்வியூல வந்து கார்த்திகை செல்வன் எல்லா கேள்வியும் கேட்டிருக்கிறாரு. பொன்முடி செந்தில் பாலாஜி வந்து ஊழல் வழக்கில் உள்ள போயிருக்கிறாங்களே, இதை பற்றி திமுகவுடைய ஸ்டாண்ட் என்ன? அதன் பிறகு வந்து இந்தியா அலையன்ஸ் வந்து வெற்றி பெறுமா 2024 தேர்தலில்? தமிழ்நாட்டில் வந்து உங்கள் அலையன்ஸ் வந்து கூட்டணி வந்து ஜெயிக்குமா, உறுதியாக இருக்கா? வேற கட்சிகள்லாம் சேர்ப்பீங்களா? அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு பிஜேபி எதிர்கட்சியா, அதிமுக எதிர்கட்சியா? இப்படி பொலிட்டிக்கலாக தான் பல கேள்விகள் வந்து, பெரும்பான்மை கேள்விகள் வந்து கேட்கிறாரு. சீரியஸான கேள்வி இல்லை, சீரியஸான பதில் இல்லைன்றாரு. இல்ல, சீரியஸான கேள்விகள் கேட்கிறாரு, அவர் சீரியஸா பதில் சொல்றாரு. ஒவ்வொன்றத்துக்கும் அவர் பதில் சொல்றாரு. அப்புறம் நீங்க இளைஞர் அணி மாநாட்டை பத்தி கேட்கிறாரு. அதுல வந்து நீட்டுக்காக அவங்க 65 லட்சம் கையெழுத்து வாங்கினது, மாநில சுயாட்சி, இதை பத்தி சொல்றாரு. சமூக வலைத்தளங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க கேட்டதுக்கு அதுல பொய் செய்தி தான் நிறைய பரவுது, உண்மை வந்து நம்ம வந்து பரப்புறதுக்கு வேலை செய்யணும், அதை பத்தி சொல்றாரு. அதெல்லாம் நாங்க பேசியிருக்கிறோம், அதை பத்தி சொல்றாரு. அப்படி வந்து அந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்வியூவை இப்படி குறுக்கி, இப்படி ஒரு செட்டப் இன்டர்வியூ அவர் பேசுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, உதயநிதி வந்து நம்மளோட மேல வந்துருவாரோ அப்படின்னு ஒரு பயம், வேற ஒன்றும் இல்லை. உதயநிதி பார்த்து அவர் ஏங்க பயப்படணும்? அவர் வயதில் செய்யவர், இன்னும் ஒரு காலங்கள் இருக்கு. ஒத்த செங்கல்ல வச்சு போன தேர்தலில் முடிச்சார்ல, எய்ம்ஸ்ல இருந்து ஒரு செங்கலை எடுத்துட்டு போய் ஊர் ஊரா இதான் வந்து ஒன்றிய அரசு வந்து எய்ம்ஸ் கட்டின லட்சணம், அது பேசவே வேணாம். அந்த உதயநிதி செங்கலை காட்டின உடனே முடிஞ்சு போச்சா இல்லையா? அப்ப அந்த காண்டு வெறியெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு நிறையவே இருக்கும். இப்ப நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை வந்து இப்படி இந்த இன்டர்வியூ, செட்டப் இன்டர்வியூ அதெல்லாம் வந்து சொல்றாரு. நீ வந்து ஜால்ரா ஊடகங்கள் அடிக்கிற ஊடகங்களுக்கு தானே நீ இன்டர்வியூ கொடுக்குற. இப்போ உதாரணத்துக்கு வந்து யூடியூப் சேனல்ல அசீப் தோழர் போய் கேட்டார் இல்லையா, என்ன நீங்க இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டேன்றீங்க, கேட்டா கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேறீங்க. நான் யூடியூப் சேனலுக்குலாம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா யூடியூப் சேனல் சுதந்திரமா இயங்குது ஓரளவுக்கு. அவங்க வந்து இடக்கு மடக்கா கேள்வி கேட்பாங்கன்றது பயம். தந்தி டிவிலையோ, தொந்தி டிவிலையோ, அல்லது வந்து சாணக்கியாலேயோ, இல்லது ஆதன் தமிழ், இதுல எல்லாம் வந்து உட்கார வச்சு, என்ன அண்ணாமலைஜி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, கட்சி வளருதா, அவங்க எப்படி கேள்வி கேட்பாங்க? மயிலிறக விசிறி கேட்பாங்க. அவங்க இந்த மாதிரி பலப்படம் கேட்க மாட்டாங்க. ஒரு கால் வந்து அவங்க கேட்டா கூட வந்து இந்த அட்டகத்தி சண்டை இருக்குல்ல, அண்ணாமலை ஒரு அட்டகத்தி இருக்கும், இவற்ற ஒரு அட்டகத்தி இருக்கும், 2 பேரும் சண்டை போடுவாங்க. அப்படியே பார்க்கற ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கத்தி என்னமோ அட்டை. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், அண்ணாமலைக்கு தெம்பு, திராணி, துணிவு, தைரியம் இருந்தா நீ அரண்சைக்கு இன்டர்வியூ கொடுக்க வாரியா? அந்த இன்டர்வியூ வந்து நீங்க எடுக்க வேணாம், ஆசிப் எடுக்க வேணாம், தேவா எடுக்க வேணாம், அல்லது நம்ம மகிழன் எடுக்க வேணாம், நம்ம தம்பி அஜித்தே எடுத்தா போதும். அஜித்துக்கிட்டே அவர் நிக்க முடியாது. அஜித்துக்கே அவர் ஒருத்தான பீஸ் கிடையாது. அப்ப இவங்க பிஜேபியில இவர் கொடுக்குற இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு வந்து கேட்கிறாரு. இல்ல, அவர் என்ன சொல்றாரு, பத்திரிகையாளர் சந்திப்புனா என்ன, அந்த பிஜேபி காரங்களோட நடத்துற பத்திரிகையாளர் சந்திப்புலாம் பாருங்க, சிடி போட்டு பாருங்க, தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்ன கேடி ராவன் வீடியோவா தெரியல, சிடி போட்டு அவங்களுடைய சிடி எல்லாம், சிடி வீடியோ அண்ணாமலை நிறைய ஸ்டாக் வச்சிருக்கிறாரு. அதுல எந்த சிடி ஆடியோ வீடியோன்னு ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லணும்ல, அது ரொம்ப முக்கியம் இல்ல. இப்ப அவர் பல பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர்களை கேவலப்படுத்திருக்கிறாரா இல்லையா? ஒரு பிரஸ் மீட்ல வந்து நீங்க குரங்கு மாதிரி தாவிட்டே இருக்கிறீங்க அப்படி சொல்லியிருக்காரு. யாராவது எழுத்து கேள்வி கேட்டா நீ என்ன சேனல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு முறை வந்து குமுதம் சேனல்ல வந்து, யூடியூப் சேனல்ல வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த பையன் வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு மடக்கி ஏதோ கேட்கறாப்புல, உடனே கோவம் வந்துருச்சு. நான் வந்து 2 மில்லியன் 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனலுக்கு தான் இன்டர்வியூ கொடுப்பேன், உங்களை மாதிரி இந்த சில்லற சேனலுக்குலாம் கொடுக்க மாட்டேன், என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மிரட்டுறாரு. அப்ப இப்படிப்பட்ட அண்ணாமலை வந்து நம்ம சேனல்களுக்கெல்லாம் வந்து என்ன வச்சு சுழுக்கு எடுக்கலாம், வர்றதுக்கு தயாரா?
அப்ப நீ உன்னை விடு, உன் ஜியை கூட்டிட்டு வா, மோடிஜியை கூட்டிட்டு வா. மோடிஜி எதுக்குங்க? மோடிஜி இந்த 8 வருஷத்துல எங்க இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு? யாருக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு? எட்டுக்கட்டையில கத்தக்கூடிய நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அர்னாப் கோஸ்வாமி அவரு கொடுத்துருக்கிறாரு. அது ஒரு வாட்டி 2 வாட்டி. அப்புறம் டைம்ஸ் நோவில் ஒரு அம்மா இருப்பாங்களே அவங்களுக்கு. இவங்களும் அதே மாதிரி தேனொழுக மயிலிறக விசிறி விசிறி ஜின்னு பேட்டி கொடுப்பாங்க. கரண் தாப்பருக்குலாம் கொடுத்துருக்காரு. அவர் தண்ணி குடிச்சிட்டு ஒரு நிமிஷத்துல எந்திரிச்சு ஓடிட்டாப்ல. கரண் தாப்பார் கேட்கிறாரு, 2002 கலவரத்துல முஸ்லீம்கள் கொல்லப்பட்டதற்கு வருந்துகிறீர்களா? இதுதான் கேள்வி. உடனே வேர்க்க விறுவிறுத்து வெலவெலத்து போய் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே மைக்கை கழட்டிட்டு எந்திரிச்சு போனவர் தானே. ஜெயலலிதா அது மாதிரி போயிருக்கிறாங்க. ஜெயலலிதா கூட நீங்க ஒரு சர்வாதிகாரி திமிரு அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்க பயங்கரமா பேசக்கூடியவங்க, மேடையில் அப்படி ஆகும்னு கத்தக்கூடியவங்க. உங்க பேச்சுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, நீங்களே சொல்லிக்கிறீங்க. நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்றதா சொல்றீங்க. கரண் தாப்பாருக்கு ஏன் முன்னாடி கொடுக்க முடியல? கரண் தாப்பாரை விடுங்க, அமெரிக்கா போய் ஒரு லட்சம் சந்திச்சிருச்சா இல்லையா? அங்க என்னது பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டேன்னா ஓஎம்ஜி ஓமை கார்டுன்னு கத்தினாரு, ஜி தானே கத்தினாரு. அப்புறம் பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு செட்டப் பண்ணி ஒரே ஒரு கேள்வி, அந்த கேள்வி என்னன்னு சொல்லி அவருக்கு டியூஷன் கொடுத்து அதெல்லாம் எழுதி கொடுத்து அப்படித்தானே அவர் பதில் சொல்லியிருக்காரு. அப்புறம் மணிப்பூருக்காக பாராளுமன்றத்துக்கு முன்னாடி ஒரு பைட்டு கொடுத்தாரு. 2 நிமிஷத்துல 20 செகண்டை பத்தி மணிப்பூர் பேசினார், போயிட்டாரு. அப்ப இவர் என்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார்? உலகத்திலேயே பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாத ஒரே பிரதமர் மோடிஜி தான். ஆனா ஒரு முறை அமித்ஷாவும் மோடியை உட்கார்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க இல்லையா? இப்ப நடத்தினாங்க. 2019 தேர்தலுக்கு முன்னாடி அமித்ஷா பேசினாரு, இவர் பேசலானா? இவர் உட்கார்ந்து இருந்தாரு, அமித்ஷா தான் பேசினாரு. இவர் பேசல இல்ல? ஏன் பேசல கேட்டாங்க, அவர் யோசிச்சு. ஏன் பேசலன்னா, ஏதாவது நீங்க பாராளுமன்றத்திலேயே நீங்க எதிர்கட்சிகள் எல்லாம் பேசும்போது இவர் இருக்கிறது இல்ல. இவர் கடைசியா பேசுறாருல்ல அந்த இறுதி உரை, அதுக்கு தான் வராரு. வந்துட்டு இவங்க எதிர்கட்சி உறுப்பினர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம இவர் ஒன்று பேசுவார். பிஜேபி எம்பிக்கள் ஜால்ராக்கள் கைதட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி பாராளுமன்ற பிஜேபி எம்பிக்கள் கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் நாளைக்கு எங்கெங்கெல்லாம் நான் பஞ்சு பேசுவேன் கைதட்டணும் கைடு கொடுத்து இப்படிதான் கூட்டு வராங்க. பாராளுமன்றத்திலையும் நீ கேள்வியை சந்திக்கல, பிரஸையும் நீ சந்திக்கல, மக்களையும் சந்திக்கல. இப்போ ராகுல் காந்தி ஊர்வரா போறாருல்ல, யார் வேணாலும் பார்த்து கேட்கிறாருல்ல. இல்லை இதே உதயநிதி எடுத்துங்க, மக்கள் சென்னை வெள்ளத்தின் போது போறாங்க, மக்கள் கேட்கறாங்கல்ல, எங்களுக்கு தண்ணி இருக்கு, எங்களை இப்படிதான் நடத்துறீங்களான்னு கேள்வி கேட்கிறாருல்ல. அவர் பொறுமையா டீல் பண்றாரா இல்லையா? திருநெல்வேலியில கேட்டாங்களா இல்லையா? அப்ப உங்க ஜியை நீ எங்கேயுமே பொதுமக்கள் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா பொதுமக்களுக்கும் ஜிக்கும் ஒரு 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஒரு 3 லேயர் செக்யூரிட்டி இருக்கும். அதுக்கு பிறகு அந்த குண்டு துளைக்காத மேடை, அதுல தானே பேசுவாரு. அப்புறம் அந்த மேன் வெர்சஸ் வைல்டா அந்த ஷூட்டிங்ல ஜி ஹிந்தி பேசுறாரு, அவரு இங்கிலீஷ்ல பேசுறாரு. கேட்டா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நான் ஹிந்தியில பேசுனா அவருக்கு இங்கிலீஷ்ல போய் சேரும், அவர் இங்கிலீஷ்ல பேசுறா எனக்கு ஹிந்தியில சேரும். அவரு சொல்றாரு, அவர் பின்னாடி சீக்ரெட் போலீஸர்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இங்க புலிகள்லாம் உலவக்கூடிய இடம், பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லி ஒரு ஈட்டி மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. பின்னாடி ஊருப்பட்ட போலீஸ்காரங்க செக்யூரிட்டி Z+ பிளாக் கமாண்டோ வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன கையில கம்ப கொடுக்குறாரு. அப்புறம் போய் ஒரு ஆத்த கடக்க போறாங்க. அங்க ஒரு பரிசல் கட்டி ரெடியா இருக்கு. கேட்டா நான் நேத்தே கட்டி வச்சிட்டேன்றாரு. அவரு கட்டி வச்சுட்டு ஜியை உள்ளோக்கார வச்சுட்டு தண்டுறாரு, தண்ணிக்குள்ள தள்ளுறாரு. தள்ளிட்டு தண்ணி ஏன்னா குளிரா இருக்கு, என்ன உங்க இந்தியாவில் ஆறெல்லாம் இவ்வளவு குளிரா இருக்கு அப்படின்றாரு. இது எவ்வளவு பெரிய செட்டப்பு! இது மேன் வெர்சஸ் வைல்டுன்ற ப்ரோக்ராம்லயே ரொம்ப கேவலமான ப்ரோக்ராம் இதுதான். இப்படி ஜி வச்சு பல இடங்கள்ல செஞ்சிருக்காங்க. பாரதிய ஜனதால வட இந்திய ஊடகங்கள்ல பேட்டி கொடுக்குற வராங்க இல்லையா, எல்லாமே கோடி மீடியா. அதாவது இந்த நாய்க்குட்டி குந்தி இருக்கிற மாதிரியான ஒரு மீடியாக்கள் தான் அங்க இருக்குது. அங்க வரக்கூடிய அமித் மாளவியா இந்த மாதிரி பிஜேபி பேச்சாளர்கள்லாம் தெனாவட்டா திமிரா பேசுறது. ராஜீவ் சர்தேசாய் நீ பத்திரிகை விட்டு விலகி ஓடிப்போ, இந்தியா டுடே, அவர் அப்படி பேசுறது, மிரட்டுறது. ஒரு முறை ஒரு அம்மா முகமது நபிகளை பத்தி அவதூறா பேசி அப்ப மன்னிப்பு கேட்டு அவங்களாம் நடவடிக்கை எடுத்தீங்கல்ல. அப்ப இங்க தமிழ்நாட்டில் இந்த பருப்பு வேக மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் என்னதான் அது நியூஸ் 18 அம்பானி மீடியாவாக இருந்தாலும், மற்ற புதிய தலைமுறையோ மற்ற சேனல்கள்லாம் ஒன்றிய ஆளுங்கட்சிக்கு கட்டுப்பட்டே நடந்தாலும், இங்க வரக்கூடிய பேனல்ல வரக்கூடிய இந்த திராவிட இடதுசாரி அம்பேத்கர் கொள்கைகளை ஆதரிக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கு பதில் சொல்ல முடியல. நேத்து புதிய தலைமுறையில இந்திரகுமார் வச்சு செய்யறாருங்க. இல்ல இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, அவர் ஆதங்கப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது. என்ன நியாயம்? ஒரு துணை முதல்வர் ஆக போறாருன்னு ஒரு சர்ச்சையை திமுக காரங்களே உருவாக்குறீங்க, அமைச்சர்கள் உருவாக்குறாங்க, எம்எல்ஏக்கள் பேசுறாங்க.
ஆவாரா மாட்டாரா ஆவார், இது என்ன கூத்து இது, அவர் வந்து மறுக்கிறாராம், பெருந்தன்மையா நான் இல்லை அப்படின்னு மறுக்கிறாராம். இது ஒரு டிராமான்னு உங்களுக்கு புரியலையான்னு கேட்குறேன். அதாவது பேசுறதுக்கு வேற விஷயங்கள் இல்லாத போது இந்த மாதிரி கிசுகிசுகளை உருட்டி விடுறது. நம்ம சிபிஓ இருக்காரு, யாரு, சீஃப் புரோக்கர் ஆஃபீஸர் சவுக்கு சங்கர், அவர் வந்து கண்டென்ட் கிடைக்கலன்னா உதயநிதி அங்கே வந்து பார்ட்டிக்கு போக முடியல, இங்கே அமைச்சர்னு வெள்ளத்தில் வந்து இருக்கிறாரு, பார்ட்டிக்கு போக முடியாமல் அழுதுட்டு இருக்கிறாரு, அடுத்த வந்து உதவி துணை முதலமைச்சராக ஆக போறாரு, இத்தனாம் தேதி ஆக போறாரு, இப்படி அவங்க கண்டென்ட் கிடைக்காத போது இது மாதிரி உருட்டி விடுறது. இப்படி உருட்டி விடுறதானே தவிர கருத்து கந்தசாமி கருத்து காயத்ரி மாதிரி ஏதாவது கருத்து இருந்தால் தானே நீ பேச முடியும். அண்ணாமலைக்கு வந்து இங்கே வந்து பிஜேபி வந்து இங்கே செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது, என்ன பண்ணியும் தலைகீழாக நின்று தண்ணி குடிச்சு பார்த்தும் எடுக்க மாட்டேங்குது. அதுக்காக இப்படி வந்து திமுகவை ஏதாவது ஒரு வகையில வந்து இப்படி திட்டுறதுக்காக ஒரு சாக்கு போக்கா சொல்றாரே தவிர, ஆனா இல்ல பிஜேபி பேசுறதுக்கு ஒருத்தே கிடையாதுங்க. அடுத்த கேள்விக்கு வாங்க. இல்லைங்க, இப்ப பிஜேபி வந்து மத வழிபாட்டு தலத்தை இடிச்சிருச்சு, அயோத்தியில வந்து அதுல இடிச்சு கட்டப்பட்ட கோயிலுங்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனை, ராமர் மேல எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொல்றாரு. கோயிலை இடித்தது குறித்து பேசுவதற்கு தகுதி திமுகவுக்கு கிடையவே கிடையாது. நீ ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா லாஸ்ட் தான் திமுக. அவங்க எப்படி பதில் சொல்லலாம்னு கேட்கிறாரு. என்ன கோயில் இடிச்சாங்க? பாபர் மசூதி இடிச்சு அதுல ராமர் கோயில் கட்டியிருக்கிறாங்க, அதனால எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதுல உதயநிதி சொன்னது பாபர் மசூதியை இடித்து அங்கே ராமர் கோயில் கட்டுவதை திமுக ஏற்கவில்லை, எதிர்க்கிறது. மற்றபடி நீங்க ராமர் கோயில் கட்டி கும்பிடுங்க, அதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு தான் சொல்றாரு. இது நீங்க 92ல் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுல இருந்து திமுகவினுடைய ஸ்டாண்ட் வந்து அதுதான். அவங்க வந்து அந்த ஸ்டாண்ட்ல இருந்து மாத்தல. வாஜ்பாய் கவர்மெண்ட்ல வந்து திமுக கூட்டணியில் இருந்த போது கூட காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல ராமர் கோயில் விவகாரம் இருக்கக்கூடாது, அயோத்தியில ராமர் கோயில் கட்டுற விவகாரம் இருக்கக்கூடாது, ஆர்டிகிள் 370 ரத்து அது இருக்கக்கூடாது, காமன் சிவில் கோடு வந்து இருக்கக்கூடாது. இது இல்லாம தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டே திமுக வந்து கூட்டணிக்குள்ள போச்சு. 2019ல் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருது. இப்ப இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே வந்து ராமர் பிறந்தார் என்பதை இந்துக்கள் நம்புகிறார்கள், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அங்கே ராமர் கோயிலை கட்டிக்கொள்ளலாம். மற்றபடி இவங்க கொடுத்த அந்த ஃபால்ஸ் கிளைம்ஸ் இருக்கு இல்லையா, அங்க ஆர்கியாலஜி சர்வே எடுத்தாங்க, கீழே ஒரு கோயில் இருந்துச்சு, அதெல்லாம் உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. ராமர் என்று ஒருவர் இருந்ததாகவோ அங்க வந்து கோயில் இருந்ததாகவோ இந்த ஆதாரமும் நீதிமன்ற தீர்ப்புல வரல தீர்ப்புல வந்து வரல. இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த தீர்ப்பும் எப்படி வந்தது? அதுல சந்திரசூட் இருக்கிறாரு, ரஞ்சன் கோகாய் இருக்கிறாரு. இப்ப ரஞ்சன் கோகாய்க்கு 2 நாள் முன்னாடி வந்து அஸ்ஸாம்ல வந்து அஸ்ஸாம் பிஜேபி முதலமைச்சர் வந்து ஹிமந்த் குமார் பிஸ்வாஸ் வந்து அஸ்ஸாமினுடைய ஒரு சிவிலியன் அவார்டு, உயர்ந்த அவார்டு, அந்த விருதை வந்து ரஞ்சன் கோகாய்க்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன பேசுறாருன்னா, நம்மால் ஒருத்தர் உச்சநீதிமன்றத்துக்கு தலைமை நீதியா போனது நம்ம அஸ்ஸாமியர்களுக்கெல்லாம் பெருமை, இவர் 2019ல் அந்த பாபர் மசூதி இடிப்பு வழக்கு பேனல்ல இவர் இருந்ததுனாலதான் நமக்கு ஃபேவரா தீர்ப்பு கிடைச்சிருக்குது இப்படின்னு மேடையில பச்சையா பகிரங்கமா வெளிப்படையா பேசுறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? நாங்க தீர்ப்பை மிரட்டி வாங்கணும்னு அர்த்தம்னு நான் சொல்லல, அவரு சொல்றாரு, ஒரு பிஜேபி முதலமைச்சர் சொல்றாரு. அப்ப அவருடைய கூற்றுப்படி பொதுவாக நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது, தீர்ப்பை விமர்சிக்கலாம், இப்படிலாம் வந்து உருட்டுவாங்க. அவர் பகிரங்கமாவே மேடையில சொல்லியிருக்கிறாரு, எங்கால இருந்ததுனாலதான் நாங்க வந்து வாங்கணும். அதே மாதிரி அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப அவருடைய கூற்றை நம்ம ஏற்றுக்கொண்டால் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பதை அவர்கள் அடித்து மிரட்டி வாங்கிய தீர்ப்பு. இது நியாயமா வந்து எந்த வகையிலையும் இயற்கை நீதியின்படியும் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கவே முடியாது. இல்லைங்க, இப்போ பாபர் மசூதி இடிச்சிட்டாங்க, மத வழிபாட்டு தலத்தை இடிச்சிட்டாங்கன்னு ரொம்ப பெருசுறீங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை கோயில்கள் இடிச்சிருக்காங்க, அதெல்லாம் நீ கேட்க மாட்டீங்களான்னு சொல்றேன். எந்த கோயில் அடிச்சாங்க? இப்ப தீர்ப்பு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், பார்த்தசாரதி கோயில், மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் கோயில், அப்புறம் பழனி முருகன் கோயில், இதெல்லாம் அடிச்சாங்களா? இல்ல, அது மட்டும் தான் கோயிலா? சாலையோர கோயில்கள்லாம் கோயில்? சாலையோர கோயில்கள்லாம் வந்து அது கோயில் கிடையாதுங்க, அது வசூலுக்காக அங்கங்க யாரோ வச்சு வந்து ஒரு மரத்துல வந்து ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு இது பண்ணி வச்சுக்கிற ஒரு கோயில் தான். அது வந்து சாலை விரிவாக்கம் பண்ணும்போது வந்து அது அகற்றத்தான் செய்வாங்க. அது தமிழ்நாட்டில் எங்கேயும் எதிர்ப்போ போராட்டமோ நடந்ததில்லை. சொல்ல போனால் இதை விட, தமிழ்நாட்டை விட வட இந்தியாவில் தான் சாலை முழுக்க மைல் கற்கள் இருக்குதோ இல்லையோ, கிலோமீட்டர் கற்கள் இருக்குதோ இல்லையோ, இந்த சாமி கோயில் வந்து ஒரு 100 மீட்டர் ஒரு கோயில் இருக்கும். அதுல குஜராத்ல தான் வந்து இந்தியாவிலேயே அதிக சாலையோர கோயில்கள் வந்து இருந்து சாலை விரிவாக்கத்துக்காக இடிக்கப்பட்டது. இல்ல, என்ன இருந்தாலும் அது ஒரு பிஜேபி இந்துத்துவ பார்ட்டி, அவங்க இடிச்சா தப்பா நினைக்க மாட்டாங்க. டிஎம்கே வந்து அப்படி கிடையாது. என்னங்க சொல்றீங்க? அவங்க இடிச்சா தப்பு இல்லை, அப்ப அதெல்லாம் இந்து கோயில் இல்லையா, ஜந்து கோயிலா? இல்ல, அவங்களும் அனுமார் கோயில் இடிச்சிருக்காங்க, வேற இடத்துல கட்டி கொடுத்து. சரி, அப்ப நீ இடிச்சல்ல,
ரோடு போடுறதுக்காக நீ சாலையோர கோயில் இடிச்சில்ல, அப்புறம் எதுக்கு திமுக சொல்ற? உத்தரப்பிரதேசத்தில் இடிக்கலையா, மத்திய பிரதேசத்தில் இடிக்கலையா, ராஜஸ்தான்ல இடிக்கலையா? எல்லா ஊர்லயும் தானே நடக்குது. பசுமை வழிச்சாலை, 8 வழிச்சாலை, நாங்க வந்து அடிப்படை கட்டுமான வசதிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப நீ செய்யும் போது நீ அங்கெல்லாம் இடிச்சிட்டு இங்கே ஏதோ 1-2 இடிச்சிட்டாங்கன்னு அதை வந்து ஒரு பெரிய இது மாதிரி சொல்றது, இதெல்லாம் வந்து புரூடாங்க. இதுக்கெல்லாம் வந்து இந்த பீஸுக்கெல்லாம் நம்ம பதிலளிக்கிறதே வேஸ்ட். அடுத்த கேள்வி இல்ல, ஆனா உச்சநீதிமன்றத்துல வந்து 2 தரப்புக்கும் நியாயமாக நடந்து கொண்டார்கள். இவங்களுக்கும் கோயில் கட்டிக்கலாம், அவங்களுக்கும் மசூதி கட்டிக்கலாம், 2 தரப்புக்கும் நியாயமா நடந்திருக்கிறாங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? என்ன நியாயம் இருக்கு? 92 டிசம்பர் 6 பாபர் மசூதி வந்து இடிக்கப்பட்டது இந்த RSS பிஜேபி குண்டர்களால் கரசேவைன்னு சொல்லி வந்து அங்க இடிக்கப்பட்டாங்க. ஜெயலலிதா அப்பொழுது வந்து கரசேவைக்காக இங்கே ஆயிரக்கணக்கான அதிமுக உறுப்பினர்களை அனுப்பணும்னு சொல்லி பகிரங்கமா பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு அதிமுக எப்படி திமுக வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்டது தவறுன்ற ஸ்டாண்டை வந்து மாத்திக்கலையோ, அதே போல பாபர் மசூதி இடித்து ராமர் கோவில் கட்டினது சரின்றதா அதிமுக ஸ்டாண்டு. இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்றாரு? எனக்கும் அழைப்புதல் வந்தது, எனக்கு கால் வலி சரியாயிடுச்சுன்னா போயிடுவேன். ஏன்னா வந்து ரொம்ப காலமாக நான் வந்து அம்மா கால்லையும் அப்புறம் அண்ணி கால்லையும் சசிகலா கால்லையும் விழுந்து தவழ்ந்து போனதுனால கால் முட்டி வலி அதிகமாக இருக்குது, அது சரியாயிடுச்சுன்னா நான் வந்து போவேன்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதிமுக வந்து அதை ஆதரிக்கிறது. 2வது, இந்த பாபர் மசூதி இடித்த பிறகு இடிக்கிறதுக்கு முன்னாடி அத்வானி நடத்தின ரத யாத்திரையில் எத்தனை முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க? பாபர் மசூதி இடித்த பிறகு இந்தியா முழுவதும் நடந்த கலவரத்தில் எவ்வளவு முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க? ஆகவே ராமர் கோயில் அயோத்தியில் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற முடிக்காமல் இருக்கின்ற இந்த ராமர் கோயில் என்பது நரபலி கொடுத்து கட்டப்பட்ட ஒரு கோயில். பல முஸ்லிம்களினுடைய இரத்த சரித்திரத்தில் வெள்ளத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில். பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னாடி ராமர் கோயிலுக்கு அயோத்திக்கு போனீங்கன்னா அங்க வந்து இந்த புண்ணிய தலங்களுக்குன்னு நிறைய புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அது திருச்செந்தூரா இருந்தாலும் சரி, பழனியா இருந்தாலும் சரி, புரோக்கர்ஸ் இருப்பாங்க. கூட்டு போய் வந்து இதான் அந்த இடம், இந்த இடம் புண்ணிய இடம் அப்படின்லாம் சொல்லி வந்து இது பண்ணுவாங்க. அயோத்திக்கு போனீங்கன்னா 50-100 பேர் இருப்பாங்க. 100 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ராமர் கோயில் பிறந்த இடம் என்ன தெரியும் வாங்கன்னு கூட்டு போவாங்க. அயோத்தியில நூற்றுக்கணக்கான ராமர் பிறந்த இடங்கள் இருக்கு. ஏன்னா அயோத்தின்ற பேரு மக்களுக்கு தெரியும், ராமர் எங்க பிறந்தாருன்றது தெரியாது, எல்லாம் கற்பனை தானே. அப்ப ஆளாளுக்கு ஒரு இடத்த கூட்டு போய் இதான் ராமர் பிறந்தாருன்னு சொல்லி அதுல அடிதடி வெட்டுக்குத்தெல்லாம் நடந்திருக்கு. இங்கே நூற்றுக்கணக்கான ராமர் கோயில் இருக்குது. அப்படி அவங்க கிளைம் பண்ணிட்டாங்க. இப்ப பாபர் மசூதி இடிக்கிற அங்கதான் ராமர் பிறந்தாருன்னு சொல்லி ஒரு கதையாடலை உருவாக்கி, அதுவும் குறிப்பா தூரதர்ஷன்ல வந்து 80s வந்து ராமாயணத்தை ஒரு சீரியலா போட்டு ராமனை வந்து ஒரு 6 பேக் ஆர்னால்டு மாதிரி காமிச்சு இப்படிலாம் பில்டப் கொடுத்து திணிக்கப்பட்டு தான் அந்த பிம்பத்தை வந்து உருவாக்குறாங்க. அப்போ பாபர் மசூதி இடிப்புக்கு முன்னாடி ராமர் கோயில்ல அர்ச்சகராக இருந்த மகந்த்லால், அவர் தான் அயோத்தி ராமர் கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட முதல் அர்ச்சகர். அவர் வந்து இந்து முஸ்லீம் மத ஒற்றுமையை வந்து ஆதரிச்சாரு. பாபர் மசூதி இடிப்பதை வந்து எதிர்த்தார், இடிக்க கூடாதுன்னு சொன்னாரு. இதற்காக அவரை சங்கிகள் சுட்டு கொன்னாங்க. அப்போ ராமனுக்கு பூஜை செய்யற ஒரு அர்ச்சகரே, ஒரு பூசாரியே, ஒரு பார்ப்பனரே இது பாபர் மசூதி இடிக்க கூடாதுன்னு சொன்ன இடம் தானே அந்த இடம். அப்ப அந்த இடத்துல ஒரு ரத்த சரித்திரத்துல கட்டிட்டு இது நியாயமா வழங்கின தீர்ப்பு, நோயமான வழங்கின தீர்ப்புன்னு வந்து உளறதுக்கு என்ன அர்த்தம்? இது ரொம்ப இப்ப நீங்க தீர்ப்பு விடுங்க. இன்னைக்கு வந்து இப்ப மோடி பண்ற கூத்துக்கள் எல்லாம் பாருங்க. மோடி வந்து விரதம் இருக்கிறாராம், வெறும் தரையில பெட்ஷீட்டை போத்தி படுத்துக்கிறாராம், இளநீர் மட்டும்தான் குடிக்கிறாராம், வேற எதுவும் சாப்பிடுறது இல்லையாம். பருப்பு, புரோட்டா, சப்பாத்தி, தால் இதெல்லாம் சாப்பிடுறது இல்லையாம். அப்புறம் ஊரா கோயிலுக்கு போறாரு. இப்ப மகாராஷ்டிரா நாசிக் நகரம் இருக்கு இல்லையா, அந்த நாசிக் நகரத்துல வந்து காலாராம் கோயில் வந்து இருக்கு. அங்கேயே வந்து ஒரு குளமும் இருக்கு. அப்ப 1930களில் டாக்டர் அம்பேத்கர் வந்து அந்த கோயில்ல மகர் சாதியினர் வந்து இறங்கக்கூடாது என்பதை எதிர்த்து கோவில் குளம் இறங்குவது போராட்டம், கோவில் நுழைவு போராட்டம் 2ஐயும் நடத்துறாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள், சித்போன் பார்ப்பனர்கள், ஆதிக்க சாதியினர் வந்து அதை தடுத்து நிறுத்தினாங்க. போன பிறகு இதெல்லாம் அந்த என்ன தீட்டு கழிப்பு சடங்கெல்லாம் வந்து நடத்தினாங்க. அப்ப அம்பேத்கருக்கு வந்து இந்த போராட்டம் நடத்த விருப்பம் இல்லை. ஆனா மகர் சாதி மக்கள் தங்களுக்கு அந்த உரிமை வேணும்னு கேட்டாங்க. அந்த சுயமரியாதைக்காக ஒரு போராடினாரு. ஆனால் அப்படி போராடியும் இவங்களை திருத்த முடியாது, இந்த சனாதன இந்துக்களை திருத்த முடியாது, சபிக்கப்பட்ட இந்துக்களாகிய நமக்கு வந்து வேற வழி இல்லைன்னு சொல்லி விரக்தி அடைந்துதான் நான் சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாக்பூர்ல வந்து மதம் மாறுறாரு. அப்ப எடுத்த உறுதிமொழியில ராமன் கிருஷ்ணனை ஒருபோதும் வணங்க மாட்டேன், இது டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அம்பேத்கரை புண்படுத்திய அந்த காலாராம் கோயிலுக்கு யாரு போறாரு? மோடிஜி போறாரு. அப்போ அம்பேத்கர் விரும்பியதை செய்ய முடியாத உன்னுடைய பரம்பரை,
அந்த கோயில்ல போய் நீ வந்து கும்பிட்டு ராமர் கோயில் கட்டுற நீ போய் பண்றதே தப்புன்னு சொல்லி சங்கராச்சாரிய எல்லாம் வந்து சொல்றாங்க. குருவாயூரப்பன் கோயிலுக்கு மோடியே போனா கூட பிரசாதத்தை தூக்கி தான் அறிவாங்க. கேரள கோயில் வந்து நம்பூதிரிகள் என்ன செய்வாங்கன்னா தொட்டா தீட்டுன்னு சொல்லி, அது இடதுசாரிகள் இருந்த மாநிலமாகவே இருந்தாலும் அங்க நீங்க திருவனந்தபுரத்துல இருந்து நீங்க இங்க கொச்சி வரைக்கும் இருக்கிற எல்லா கோயிலுக்கு போனீங்களும் பிரசாதத்தை தூக்கி போடுவாங்க. நம்ம கேட்ச் தான் பிடிக்கணும், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். தமிழ்நாட்டில் கூட இங்க இருக்கிற அச்சார்கள் தொட்டு கொடுப்பாங்க, ஏன்னா இது பெரியார் மண். அதனால இங்க வந்து தொட்டு கொடுப்பாங்க, துட்டை வந்து வாங்கிக்குவாங்க. அங்க வந்து துட்டு கொடுத்தாலும் நீங்க தூக்கி தான் போடணும். அப்புறம் இங்க ராமநாதபுரம் கோயில் இது ஊரா வந்து சுத்துறாரு. அப்புறம் வந்து ஜனவரி 22ஆம் தேதி வந்து அரை நாள் விடுமுறை. அப்புறம் வந்து மக்கள் தீபாவளி மாதிரி கொண்டாடணும், அமைச்சர்கள் விளக்கு ஏற்றணும். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் மோடி வந்து எம்எல்ஏ, முதலமைச்சர், எம்பி, பிரதமர் 4 முறை பதவி பிரமாணம் வந்து எடுத்திருக்கிறாரு. 4 முறையும் என்ன சொல்லி எடுத்திருக்கிறாரு? அரசியலமைப்பு சட்டப்படி மதச்சார்பற்ற முறையில் நான் செயல்படுவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்து தானே பதவி ஏற்றிருக்கிறாரு. இப்போ ஒரு செய்யற வேலையெல்லாம் என்ன? இனிமேல் இந்தியா என்பது இந்தியா கிடையாது, இது இந்துஸ்தான் கூட கிடையாது, இது இந்து ராஷ்டிரம். இந்து ராஷ்டிரம்னு பகிரங்கமா அறிவித்து கொண்டு ஊரா கோயிலா சுத்தி இது ஒரு பெரிய ஈவெண்டா மாத்தி தேர்தலுக்கு வந்து ஒரு முன்னோட்டமாக இதை செய்து கொண்டிருக்கிறார். இது இந்தியா மதச்சார்பற்ற நாடுன்னு உலக நாடுகள்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இனி அவங்க நினைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கேவலமான வேலையை தான் செய்துகிறார். ராமர் கோயில் திறப்புக்காக நாம் வெட்கி தலைகுனிய வேண்டும். இறுதியான ஒரு கேள்வி, கார்த்திகை செல்வனைத்தான் அவர் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கிறார், விமர்சனம் பண்றார், பல்லுப்படாம பார்த்து கேள்வி கேட்கிறார் அப்படின்னு ஆபாசமா கேள்வி கேட்கிறார். நியூஸ் 18ல உள்ள ஒரு முக்கியமான ஒரு செய்தியாளர், நிர்வாகியும் கூட. இது ஏன் பத்திரிகையாளர் சங்கமோ அல்லது வந்து நியூஸ் 18 நிறுவனமோ கூட கண்டனம் தெரிவிக்கும்? ஏன் கண்டனம் தெரிவிக்கலன்னா, நியூஸ் 18க்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குல்ல. மாரிதாஸ் ஒரு வீடியோ போட்டு இவர் குணசேகர் இந்த பின்னணியில வந்தவர், ஹசீப் இந்த பின்னணியில வந்தவர், இப்படிலாம் லிஸ்ட் போட்டு அவர் ஒயிட் போர்டில் வந்து போட்ட உடனே ஒரு சில்ற மாரிதாஸுக்காகவே இந்த சேனல்கள்லாம் வந்து எவ்வளோ பத்திரிகையாளர்களை வந்து வெளியேற்றிருக்கிறாங்க. நீங்கள் பல சேனல்களில் இந்த நெறியாளர்கள் நடுநிலைமையுடன் சங்கிகளை மதித்து அழைத்து சுமக்காத ராமன்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி என்ன செஞ்சாலும் நீங்கள் வந்து ஒரு கேள்வி கொஞ்சம் ஒரு ரீசனபிளாக ஒரு கேள்வி கேட்டிங்கனாலே அவங்களுக்கு வந்து பிடிக்காது. அவங்க நீங்கள் வந்து பிஜேபி ஆதரிக்கிறது அவங்களுக்கு வந்து முக்கியம் கிடையாது. பிஜேபியை எதிர்த்து இப்படி இந்த பேனல்ல வந்து இருக்கிற திமுகவோ சிபிஎம்மோ அல்லது வந்து முற்போக்காளர்களோ கேட்கறாங்களே, என்ன பதில் சொல்றீங்க, இப்படி கேட்டாலே அவன் டென்ஷன் ஆயிடுறான். அப்ப அவனை எதிர்த்து கேள்வியே கேட்கக்கூடாது. அப்படி கேள்வி கேட்கக்கூடாதுன்ற கலாச்சாரத்தை பத்திரிகையாளர்கள்ட்ட வந்து கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் இதை வந்து செய்யறாங்க. இப்ப பத்திரிகையாளர்களும் பயப்படுறாங்க இந்த மிரட்டலுக்கு. வேற அவங்க என்ன செய்ய முடியும்? இப்ப அண்ணாமலை பிரஸ் மீட்ல நியூஸ் 18 ரிப்போர்ட்டர் இருப்பாரா இல்லையா? அப்ப எடுத்து கேள்வி கேட்டா அவருக்கு வேலை போயிடும். ஆனால் இந்த நிலைமை வந்து பத்திரிகையாளர்களுக்கு வந்து நல்லதல்ல. அவர்கள் கடமைக்கும் இது வந்து உகந்ததல்ல. அவர்களுக்கு சங்கம்லாம் இருக்கு, அந்த சங்கம் என்ன மிச்சர் சாப்பிட்றதுக்கு வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. இதை எதிர்த்து அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிக்க வேண்டும், போராட வேண்டும். இதை விடக்கூடாது. இல்லைன்னா எல்லா சேனல்லையும் கார்த்திகை செல்வன் போன்ற தலைமை ஆசிரியர்கள் மட்டும் இல்ல, சாதாரண ரிப்போர்ட்டருக்கே பிரச்சனை வரும். இதை பத்திரிகையாளர்கள் உணர வேண்டும் என்பதை தோழமையோட கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ரொம்ப முக்கியமான பிரச்சனையும் கூட. இது ஒரு லிமிட்டை தாண்டி போகுது. அது எல்லாரையுமே கேவலப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்குது. அதை உரிய முறையில் கண்டனம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதும் எதிர்ப்பையும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதும் மிக முக்கியமானது. அதை நீங்கள் அழுத்தி சொல்லியிருக்கிறீங்க. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேர்களை மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.